சிபிஎம் உடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் திமுக தீவிரம். இரு கட்சிகளிடையே நாளை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இந்தி பேசாத எம்பிக்களுக்கு இந்தியில் கடிதம் அனுப்புவதா? மத்திய அரசுக்கு துரை வைகோ எம்பி கண்டனம். பங்குச்சந்தை உயர்வு எதிரொலி. முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பு 9.18 லட்சம் கோடி அதிகரிப்பு. திமுக கூட்டணி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சாதனைகளையும் அதன் பயன்பாடுகளையும் சொல்கிறது. மறுபுறம் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கின்றனர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக அரியணையில் அமர்வார். நேர்காணலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. உறுதியாக இரண்டாம் முறையாக மாண்புமிகு தளபதி அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். தேர்தல் தேதி அறிவித்தது முதல் தமிழ்நாட்டில் 42.65 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். சென்னையில் இன்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. சென்னையில் 3 தொகுதிகள் உட்பட 30 தொகுதிகளில் போட்டியிட பாஜக முடிவு செய்துள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. தாவேக தலைமையில்தான் ஆட்சி. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாங்கள் வச்சுக்க போறதே எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. தாவேகா அந்த டீம் இந்த டீம் என அவதூறு பரப்புகின்றனர். மக்கள் டீமில் தான் தாவேகா உள்ளது எனவும் மதச்சார்பற்ற கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் விஜய் விளக்கம். நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சிக்கவே மாட்டோம். வரும் 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. ஞாயிறுக்குள் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களை இறுதி செய்ய தேமுதிக திட்டம். சேலம் மாவட்ட ஆட்சியரகத்தில் சத்துணவு பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு விநியோகம் செய்ய 2602 செல்போன்கள் வைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை புகார் மனு. அரசியலில் இருந்து இபிஎஸ் தூக்கி எறியப்பட வேண்டியவர் என புகழேந்தி விமர்சனம். 10 ஆண்டுகளுக்கு முதல்வராக மு க ஸ்டாலின் தான் தொடர்வார் எனவும் புகழேந்தி பேட்டி. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி. திமுக காங்கிரஸ் கட்சியினர் 30 தொகுதிகளிலும் போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல். மேற்கு வங்கத்தில் மேலும் 18 IAS IPS அதிகாரிகள் இடமாற்றம். தேர்தல் ஆணையம் அதிரடி. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் நொடி பொழுதில் சரிந்து விழுந்த கட்டடம். 20க்கும் மேற்பட்டோர் பலி, பலர் படுகாயம். IPL 2026 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தற்காலிக கேப்டனாக இஷான் கிஷன் நியமனம். பேட்கமன்ஸ் காயத்தில் இருக்கும் நிலையில் துணை கேப்டனாக அபிஷேக் சர்மா நியமித்து அணி நிர்வாகம். பிரேசில் கால்பந்து அணியில் இருந்து நட்சத்திர வீரர் நெய்மர் நீக்கம். முழங்கால் காயத்தில் இருந்து மீண்டு முழு உடல் தகுதியை எட்டாததால் நடவடிக்கை.
பெயருக்காக தோனி அணியில் இருப்பதை விட பொறுப்புகளை கையில் எடுக்க வேண்டும். தென்னாப்பிரிக்க முன்னாள் வீரர் ஏபி டிவிலியர்ஸ் விமர்சனம். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் கிளென் பிலிப்ஸ் விமானத்தை இயக்கி அசத்தல். ஆக்லாந்து ஆட்மோர் விமான பயிற்சி நிறுவனத்தில் விமானம் ஒன்றை இயக்கிய வீடியோ வைரல். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக முன்னாள் மல்யுத்த வீரர் மார்க்வே முல்லின் தேர்வு. பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த கிறிஸ்டி நோம் நிர்வாக சிக்கல் மற்றும் சமூக வலைதள சர்ச்சைகளால் பதவியை இழந்த நிலையில் அறிவிப்பு.